எக்ஸாம்பிள் 1.28 ஒரு ராக்கெட் போற ஸ்பீட் அண்ட் டைம் ரிலேஷன்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ல 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல உள்ள 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸும் அதுனுடைய வெலாசிட்டிஸும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஓகேவா? இதை வச்சு நம்ம 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு அதுல இருந்து நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அந்த அன்னோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன கேக்குறாங்க அப்படின்னா டைம் t is equal to 15 செகண்ட்ஸ்ல எவ்வளவு ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல ஏபிசிங்கிறது அன்னோன். இந்த ஏபிசிங்கிறது தான் இந்த காசியன் எலிமினேஷன் மூலமா நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ல ஃபைனலா t is equal to 15 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு பதிலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு ஸ்பீடுங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? இப்ப ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குங்க. v of t is equal to at square plus bt plus c. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன டைம் கொடுத்திருக்காங்க? t is equal to 3 செகண்ட். t is equal to 3 செகண்ட்ல அதுக்கு ரெஸ்பெக்டிவா என்ன ஸ்பீடு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 64ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப t is equal to 3ங்கறத ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? t இருக்கிற இடத்துல எல்லாம் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 3 ஸ்கொயர்ங்கிறது 9. சோ 9a plus 3 into b 3b plus c which is equal to அந்த டயத்துல என்ன velocity அப்படின்னு பாத்தீங்கன்னா 64. ஸ்பீட் ஆர் வெலாசிட்டிங்கிறது 64ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் t is equal to 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்குது? எங்கெங்கெல்லாம் t இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் 6 போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்? t ஸ்கொயர் 36. அதாவது 6 ஸ்கொயர் 36a plus t into bங்கும்போது 6 into b plus c which is equal to அந்த டயத்துல வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 133. நெக்ஸ்ட் என்ன டைம் கொடுத்திருக்காங்க? 9 கொடுத்திருக்காங்க. சோ t is equal to 9. அப்போ t ங்கிறதுக்கு பதிலா 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர்ங்கிறது 81. 81a plus 9 into b 9b plus c. அப்போ என்ன வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க? 208ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ 3 செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி போடணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா கான்ஸ்டன்ட்ஸையும் எடுத்து அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுறது தான். வெறும் ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதுவோம். இப்போ கான்ஸ்டன்ட்ஸையும் சேர்த்து ஒரே மேட்ரிக்ஸா எழுத போறோம். அது பேர் தான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். எல்லா கான்ஸ்டன்ட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. 9 3 1 64. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் 36 6 1 133. லாஸ்ட் ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் 81 9 1 208. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா காசியன் எலிமினேஷன் என்ன செய்யணும்? இந்த லோயர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை 0 ஆக்க ட்ரை பண்ணணும். 0 ஆக்குனதுக்கு அப்புறம் நம்ம பேக்வர்டா திருப்பி போய் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அன்னோன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 2 நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? இங்க 1 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதனுடைய மல்டிபிள்ஸ் இருந்ததுனாலும் ஈஸி தான் நம்மளுக்கு பண்றதுக்கு. இப்ப பாருங்க அது 9. இதனுடைய மல்டிபிள்ஸ் தானே இதெல்லாம். அதனால நம்ம டைரக்டா R2 implies R2 மைனஸ் இது என்ன பண்ண 36 கிடைக்கும்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். 4 டைம்ஸ் R1 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா இது 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க R3 implies R3 மைனஸ் 9 9s are 81 இல்லையா? அப்ப 9 டைம்ஸ் ரோ 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதை அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ரோல நான் என்ன செஞ்சுக்கணும்? R2 மைனஸ் 4 R1 இல்லையா? R2 நான் எடுத்து எழுதிக்கிறேன். 36 6 1 133 மைனஸ் 4 டைம்ஸ் R1ங்கிறதுனால இந்த ரோ ஃபுல்லத்தையும் நான் செய்ய வச்சுக்க போறேன். மைனஸ் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். அப்ப என்ன ஆயிடும்? மைனஸ் 36 மைனஸ் 12 மைனஸ் 4 minus 4 into 64. 4 4s are 16, balance 1, 6 4s are 24, 25. Minus times. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? ஜஸ்ட் ஒரு அடிஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆயிடும்? மைனஸ் 6 மைனஸ் 3. இது வந்து 256ல இருந்து 133 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? மைனஸ் டைம்ஸ். இப்போ என்னோட புது R2 கிடைச்சிருச்சு. அதை நான் என்ன செஞ்சுக்க போறேன்? என்னோட R2ஓட பொசிஷன்ல எடுத்து எழுதிக்க போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? R3 மைனஸ் 9 R1. அப்ப R3 முதல்ல சாரி கரெக்ட் தானா? கரெக்ட் தான். R3ங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. R3ங்கிறது என்னது? 81 9 1 208. அதோட என்ன செஞ்சுக்கணும்? மைனஸ் 9 டைம்ஸ் R1. இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் மைனஸ் 9 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் 81 3 into minus 9 minus 27 1 into minus 9 minus 9 64 into minus 9 9 4s are 36 balance 3 9 6 are 54 54 plus 3 57 மைனஸ் டைம்ஸ். ஓகேவா? இப்ப ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க? அடிஷன் கொடுத்துக்கோங்க. இது 0 ஆயிடும். இங்க மைனஸ் 18
minus 8 இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. 8 8 are 16 இங்க 6 5ல 2 போயிட்டா 3 minus 368 ஓகேவா. அதை இந்த புதுசா நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்யணும், நம்ம R3ங்கிற பொசிஷன்ல எழுதிக்க வேண்டியதான் minus 386. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, 0 ஆக்கியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், இந்த லோவர் ட்ரையாங்கிள் வர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு எலமெண்ட் தான் பாக்கி. இந்த ஒரே ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 0 ஆக்கிக்கலாம். எப்படி 0 ஆக்கலாம், இந்த செகண்ட் ரோவோட ஆப்ரேட் பண்ணி இதை 0 ஆக்கிக்கலாம். இப்ப பாருங்க இதுவும் 6 18 இருக்கு, இதுவும் இதனுடைய மல்டிபிள்ஸா இருக்கு இல்லையா, அதனால என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ R3 implies R3 மைனஸ், ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவா மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே சைனா இருக்கிறதுனால நான் ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். அப்பதான் என்ன, ஒன்னு மைனஸ் ஆகும் ஒன்னு பிளஸ் ஆகும் இருக்கும், கேன்சல் ஆகும். இது 18 இருக்கு, அப்ப இதை எதால மல்டிப்ளை பண்ணும், 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ 3 டைம்ஸ் R2. மத்த எந்த ரோலையுமே சேஞ்சஸ் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், செகண்ட் ரோவையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், தேர்ட் ரோல மட்டும் என்னது நான் சேஞ்சஸ் கொடுத்துக்க போறேன். என்ன செய்ய போறேன், R3ங்கிறத அப்படியே எழுதிக்க போறேன். எழுதிக்கலாமா, 0 minus 18 minus 8 minus 368. ஆமா தானே. அடுத்தது என்ன செய்யணும், மைனஸ் 3 டைம்ஸ் R2. இந்த R2 இருக்கு இல்லையா, அந்த R2 என்ன செஞ்சுக்க போறேன், minus 3 ஆல ஃபுல்லுக்கு மல்டிப்ளை பண்ண போறேன். 0 into any number 0, minus 6 into minus 3 plus 18, minus 3 into minus 3 plus 9. அது மாதிரி மைனஸ் into minus plus 123 into 3ங்கும் போது 3 3s are 9, 3 2s are 6, 1 3s are 3. ஓகேவா. இப்ப ஃபுல்லா நம்ம எழுதியாச்சு. ஜஸ்ட் ஒரு அடிஷன் கொடுத்துக்கோங்க, 0 இதுவும் 0 ஆயிடும், இது 1 இது என்ன ஆயிடும், 1 ஆயிடும், பாசிட்டிவ் 1. ஓகேவா. இப்ப எடுத்து எழுதிக்கலாமா, நம்மளோட R3ல எடுத்து எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்ப நம்ம லோவர் ட்ரையாங்கிளை அச்சீவ் பண்ணியாச்சு. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி இது ஈக்குவேஷன் ஃபார்மேட், இந்த பழைய ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்திக்கணும். ஓகேவா. ஜஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம், இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் இல்லையா, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ ஒரு ஏபிசிங்கிற காலம் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்க, 9 3 1ங்கிற ஃபர்ஸ்ட் ரோவை ஏபிசிங்கிற காலம் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 9A plus 3 into B 3B plus 1 into C 1C which is equal to கந்தாண்ட நம்பர்ஸ்ல என்னது, ஈக்குவல் டு கந்தாண்ட இருக்க கான்ஸ்டன்ஸ், அதையும் எடுத்து ஈக்குவல் டு போட்டுக்க வேண்டியதுதான். செகண்ட் பாருங்க, இங்க ஏங்கிற இடத்துக்கு 0 இருக்கிறதுனால அதை மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும். சோ minus 6 into B minus 6B minus 3 into C minus 3C which is equal to minus 123. லாஸ்ட் பாருங்க, A பொசிஷன் B பொசிஷனுக்குலாம் 0 வருது, அதனால C மட்டும் தான் இருக்கு, அதனால 1 into C which is equal to இங்க 1 இருக்கிறதுனால 1 எழுதிக்கிறோம். டைரக்டாவே C is equal to 1 தெரிஞ்சிச்சு, அது ஒரு ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா. இது கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. யூஸ் C இன் செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப நம்ம B கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சோ minus 6B minus 3 into C க்கு பதிலா 1 which is equal to minus 123. minus 6B இங்க minus 3 இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 3 ஆயிடும், which is equal to minus 120 இருக்கும். So minus 6B equal to minus 120 னா minus minus cancel ஆயிடுமா. B is equal to என்ன ஆயிடும், 120. இந்த 6 வந்து டினாமினேட்டர்ல வந்துரும். So 20 times B is equal to 20. ஓகேவா. அடுத்தது என்ன செஞ்சுக்கலாம், B தெரிஞ்சிருச்சு, C தெரிஞ்சிருச்சு, A வேணும் இல்லையா, A க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். யூஸ் B and C in first equation. When I do 9A plus 3 into B க்கு பதிலா 20 plus C க்கு பதிலா 1 which is equal to 64. இப்ப பாருங்க, 9A plus 3 2s are 6 60 plus 1 which is equal to 64. இப்போ இதுல என்ன எழுதிக்கலாம், 9A equal to இது என்ன ஆயிடும், 60 plus 1 61. இது அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா 64 minus 61 ஆயிடும். So 9A is equal to 3 implies A is equal to 3 by 9 டிவிஷன்ல வந்துரும். அப்ப A ஓட வேல்யூ என்னது, 1/3. ஓகேவா. இப்ப ஏபிசிங்கிற அன்னோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல எழுத வேண்டியதுதான். ஓகேவா. ஈக்குவேஷன் ஆஃப் ராக்கெட் என்னன்னு எழுதுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ராக்கெட் V of t is equal to AT square.
ஓகேவா? ஏங்கிறது என்னது 1/3. ஸோ 1/3 t ஸ்கொயர் பிளஸ் பிடி பிளஸ் பிங்கிறதுக்கு பதிலா என்ன போட போறோம்? 20 போட போறோம். 20t பிளஸ் சிக்கு பதிலா என்ன போட போறோம்? 1 போட போறோம். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த ராக்கெட். இதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? டைம் t is equal to 15 செகண்ட்ஸ்ல வெலாசிட்டி என்ன, ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அட் டைம் t is equal to 15 seconds, ஜஸ்ட் என்ன இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற tக்கு பதிலா 15ல சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். v of 15 is equal to 1/3 into tக்கு பதிலா 15 ஸ்கொயர் பிளஸ் 20 into tக்கு பதிலா 15 பிளஸ் 1. அப்ப 1/3 into 15 are 225 பிளஸ் 20 into 15 300 plus 1. So, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 7 3s are 21, balance 1, 5 3s are 15. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 376 miles per second. ஓகேவா? v of 15. நம்மளோட ஸ்பீடு v of at a time 15 secondsல நம்மளுக்கு என்ன ஸ்பீடு கிடைக்குது? 376 miles per second. ஓகேவா?